माणिक्यवीणामुपलालयन्ती मदालसां मञ्जुलभाक्तिलासां माहेन्द्रनीलद्युतिकोमलाङ्गी मातङ्गकन्या मनसा स्मरामि। चतुर्भुजे चन्द्रकलावतंसे कुचोन्नते कुङ्कुमरागशोणे पुण्ड्रेषु पाशाङ्कुशपुष्पबाण हस्ते नमस्ते जगदेकमातः। नारायण 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 नारायण। நாராயணா என்ற நாலெழுத்து நாமத்துக்கு நர அப்படின்னா உயிர் ஜீவர்கள்னு அர்த்தம். அயனா அப்படின்னா வழி, பாதை, இலக்கு. இப்போ நாராயணா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் எல்லா ஜீவராசிகளுக்கும் விலக்கு அந்த பெருமாள். வாழ்க்கையில் பாதையில் நமக்கு வழிகாட்டியாக இருந்து முக்தி என்ற விளக்கை கொடுக்கக்கூடியது அந்த திருமால் தான். அப்போ அந்த திருமாலை எப்படி அடையிறதுன்னு ஒரு கேள்வி வரும். திருமாலை அடையிறதுக்கு பல வழிகள், மார்க்கங்களை நம்மளோட முன்னோர்கள் தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கா. ஞான மார்க்கம், கர்ம மார்க்கம், இப்படி பல வழிகள் இருக்குது. அதில் ரொம்ப சுலபமானது பக்தி மார்க்கம். பக்தினா என்ன? பக்தினா பகவானை மனசில் எப்பவும் நினச்சின்னு இருக்கிறது தான். பகவானை எப்பவும் மனசில் நினச்சிண்டு பகவான் நம்ம கூட எப்பவும் துணையாக இருப்பார் அப்படிங்கிற அந்த திடமான நம்பிக்கை தான் பக்தி. அப்போது நம்ம வீட்டில் காத்தால் எழுந்து சுவாமிக்கு விளக்கேற்றி ஒரு புஷ்பம் வைக்கிறோம், பகவானை நினச்சிட்டு தான் பண்ணுறோம். பிரசாதம் பண்ணி நைவேத்தியம் பண்ணுறோம், இல்லை ஒரு பழமாவது நைவேத்தியம் பண்ணுறோம், அதுவும் பக்தி தானே. கோவிலுக்கு வரோம், அதுவும் பக்தி தானேன்னா இது எல்லாமே பக்தியோட வெளிப்பாடு தான். உண்மையான உன்னதமான பக்திங்கிறது பகவானை எப்பவுமே நினச்சிட்டு இருக்கிறது. காத்தால புஷ்பம் வைக்கும்போதோ, நைவேத்தியம் பண்ணும்போதோ, பூஜை பண்ணும்போதோ, கோவிலுக்கு வரும்போதோ மற்றும் பகவானை நினச்சிக்காம எப்பவும் பகவானை நினச்சிட்டு இருக்கிறது தான் உண்மையான பக்தி. இதுக்கு நம்ம ஆதிசங்கரர் பகவத் பாதா ரொம்ப அழகையாக ஒரு உவமையை சொல்கிறார். இந்த க்ரீப்பர் பிளான்ட் இருக்கு இல்லையா, அந்த பீன்ஸ் செடி இல்லைன்னா அந்த அவரை செடி, இதெல்லாம் விதை விட்டு முளைச்சி வரும்போது ஒரு 4 இலை விட்ட உடனே காற்றுல அப்படியே அல்லாடின்னு தொழாவின்னு இருக்குமா. அது எப்படி இருக்குது அப்படின்னா, நம்மெல்லாம் வாழ்க்கையில் எதையோ தேடி தொழாவின்னு அல்லாடின்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அது பக்கத்தில் ஒரு குச்சியோ கம்போ கொடுத்தோன்னா அந்த அவரை செடி அந்த குச்சியை பற்றிண்டு அதோட பின்னி பிணைஞ்சிண்டு கிடுகிடுகிடுன்னு வளர்ந்துடும். அது மாதிரி நம்ம மனசு எப்போவுமே பகவானோட நினைவோட சேர்த்து பின்னி பிணைஞ்சிண்டு வாழ்க்கையின் பாதையில் நம்ம செல்லணும் அப்படின்னு பகவத் பாதா சொல்கிறாங்க. இதை இன்னும் ஆழமாக சொல்லணும்னா, ஒரு குரு அந்த காலத்தில் அவரோட குருகுலத்தில் ஒரு 20-25 வித்தியார்த்திகள் இருக்கா. அவளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறார். பக்தினா என்னன்னு சொல்லி கொடுக்குறார். அந்த குழந்தைகளுக்கு பக்தினா என்னன்னு புரிஞ்சுடுதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறார், அவர்கிட்ட ஒரு கூடை நிறைய மாம்பழம் வருது. அந்த மாம்பழத்தை ஒவ்வொரு குழந்தையும் தனித்தனியாக கூப்பிட்டு, இது பாருப்பா, இது ரொம்ப எனக்கு ஸ்பெஷலாக கிடைச்ச மாம்பழம், இதை நான் உனக்கு ஸ்பெஷலாக கொடுக்குறேன், இதை நீ யாருக்குமே தெரியாமல் தனியாக ஒரு இடத்துல போய் சாப்பிட்டுட்டு வந்துடும் அப்படின்னு சொல்கிறேன். குழந்தை ஒவ்வொன்றும் நினச்சிட்டு இருக்கு, நமக்கு வந்துருந்தான் குரு தனியாக ஸ்பெஷலாக ஒரு மாம்பழம் கொடுத்துருக்காருன்னு சொல்லி அவர் சொல்கிறபடி வேஷ்டிலையோ அங்கவஸ்திரத்துலையோ ஒழிச்சுட்டு ஆசிரமத்துக்கு வெளியில் போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டோ ஒரு புதருக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டோ சாப்பிட்டுட்டு கையை நன்னா அலம்பிட்டு, ஏன்னா வாசனை வருமே,
ஆசிரமத்துக்கு வந்துடுறது. ஒரே ஒரு குழந்தை மாத்திரம் அந்த கொடுத்த பழத்தை கையில் வச்சுட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கான். குரு கேட்குறாரு அந்த குழந்தைகிட்ட, ஏன்பா உனக்கு மாம்பழம் பிடிக்காதா, வேற பழம் தரட்டுமான்னு. குழந்தை சொல்கிறது, எனக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்கும், ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கேன் யாருக்குமே தெரியாமல் இதை போய் சாப்பிடணுன்னு. நான் எங்கே போய் ஒளிஞ்சுன்னு இதை சாப்பிட்டாலும் என் மனசில் அந்தர்யாமியாக இருக்கிற பகவானுக்கு தெரியுமே, அப்போ நான் இதை யாருக்குமே தெரியாமல் எப்படி சாப்பிட்றது? அதுதான் பக்தி. நம்மக்குள்ள அந்தர்யாமியாக எப்பவும் பகவான் இருக்கார். நம்ம பண்ணுற எல்லா செயல்களையும் பார்த்துட்டு இருக்கார். எந்த சூழ்நிலையிலும் எந்த காலகட்டத்திலையும் நமக்கு துணையாக எப்பவும் இருப்பார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிற அந்த திடமான நம்பிக்கைக்கு பேர் தான் பக்தி. அந்த பக்தி தான் நமக்கு சக்தி. பக்திங்கிறது அந்த சக்தி என்ன பண்ணுன்னா, நாளடைவில் அந்த நம்பிக்கை பகவான் மேலே அதீதமான அன்பு பிரேமையை உண்டு பண்ணிடும். பகவானை தவிர நமக்கு வேற எந்த துணையுமே இல்லை, அவரே சரணாகதிங்கிற நிலைக்கு நம்மளை கொண்டு போகும். அப்படிப்பட்ட பக்தி அதுதான் முக்தியும் கொடுக்கறது. அது சாத்தியமா? பகவானை எப்பவுமே நினச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது சாத்தியமா அப்படின்னா சாத்தியம் அப்படின்னு சொல்கிறா ஞானிகள்லாம். நம்ம சாஸ்திரத்திலையும் புராணத்திலையும் இதிகாசத்திலையும் நிறைய பக்திமான்கள் உன்னதமான பக்தி பண்ணதை பற்றின நிறைய கதைகள் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு துருவ சரித்திரம் அப்படின்னு பக்திக்கு பெயர் போன துருவ மகாராஜாவோட கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வானத்தில் பல நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த துருவ நட்சத்திரத்துக்கு என்ன பெருமை அப்படின்னா, அது மட்டும் ஒரே இடத்துல சாஸ்வதமாக இருக்குமா. இன்னைக்கும் நம்ம வெளியில் போய் பார்த்தோன்னா இந்த நார்த் டைரக்ஷனில் இந்த நார்த் ஸ்டார் பொலாரிஸ்னு சொல்கிறோம் இல்லையா, எப்பவும் ஒரே இடத்துல தான் இருக்கும். டு த பாயிண்ட் அந்த நார்த் ஸ்டாரோட டைரக்ஷனை வச்சு தான் நார்த் போல் சவுத் போலே டிட்டர்மைன் பண்ணுறோம். அந்த அளவுக்கு அந்த நார்த் ஸ்டார் சாஸ்வதமாக ஒரே இடத்துல இருந்துட்டு எல்லாருக்கும் ரெஃபரன்ஸாக கைட் பாயிண்ட்டாக இருக்கான். இப்போல்லாம் கார்பரேட் லிங்கோவில் கூட சொல்கிறா இல்லையா, இந்த ஆர்கனைசேஷனோட சிஇஓலாம், என்னோட ஆர்கனைசேஷனோட நார்த் ஸ்டார் இதுதான் எங்களோட கோல்னு சொல்லாமல் நார்த் ஸ்டார், ஏன்னா அது மாறவே மாறாதுங்கிறதுக்காக அந்த நார்த் ஸ்டார் எக்ஸாம்பிளாக சொல்கிறான். அந்த துருவப்பதத்தில் அந்த துருவ நட்சத்திரம் எப்படி உண்டானது, பக்திக்கு ஒரு உதாரணமாக அவ்வளவு வசரத்தில் இருந்துட்டு நம்ம எல்லாருக்கும் வழிகாட்டுற கதை தான் துருவ மகாராஜா சரித்திரம். கிருதயுகத்தில் சத்தியயுகம் முதல் யுகத்தில் முதல் மனுவான ஸ்வயம்புவா மனு, அவருக்கு 2 புத்திரர்கள், பிரியவிரதன் உத்தானபாதன் 2 புத்திரர்கள், 3 பெண் குழந்தைகள். உத்தானபாதனோட வம்சத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். உத்தானபாதனுக்கு 2 மனைவிகள். ஜாயே உத்தானபாதஸ்ய சுனிதி சுருச்சி ஸ்தயோ சுருச்சி பிரேயசி பத்யூ நேதராயத் சுதோ த்ருவஹ. பாகவதத்தில் 4வது ஸ்கந்தத்தில் 8வது அத்தியாயத்தில் ஆரம்பித்து 12வது அத்தியாயம் வரைக்கும் கிட்டத்தட்ட 5 அத்தியாயம் துருவச்சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கு. உத்தானபாதனுக்கு 2 மனைவிகள், சுனிதி சுருச்சி. சுனிதி பேருக்கு ஏற்ற மாதிரி குணவதி, உயர்ந்த குணங்கள் இருக்கு. அன்பு, கருணை, பொறுமை, இப்படி உயர்ந்த குணங்கள் இருக்கிற பெண்மணி. அவளுக்கு ஒரு புள்ள துருவன். துருவன்னா சாஸ்வதமானது, அசையானது, நிலையானதுன்னு அர்த்தம். உத்தானபாதனோட இளைய மனைவி சுருச்சி. சுனிதிக்கு நேர் குணம், ஆப்போசிட். கோபம், அகங்காரம், கர்வம், பொறாமை, இந்த மாதிரி அத்தனை குணங்களுக்கும் இருப்பிடம். அவளுக்கு ஒரு புள்ள உத்தமன் அப்படின்னு. உத்தமன் தம்பி, துருவன் பெரியவன், அண்ணன். சுருச்சி எப்படி இருந்தாலும் உத்தானபாதனுக்கு சுருச்சி மேலதான் பிரியம் அதிகமா. சுனிதி மேல எந்த தோஷமும் இல்லை. ராஜாவுக்கு இளைய மனைவி மேல பிரியம் ஜாஸ்தி. அவர் சுனிதி கிட்டேயோ துருவன் கிட்டேயோ அடிக்கடி வரதில்லை இந்த பக்கம். உத்தமனோடையும் சுருச்சியோடையுமே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறார்.
அதையெல்லாம் சுனிதி பொருட்படுத்தலை, பொறுமைசாலியாச்சே. அதனால அவன் என்ன பண்ணுறா, பகவான் மேலே பக்தி பண்ணிட்டு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் ஈடுபட்டு வாழ்ந்துட்டு வரான். அம்மாவை பார்த்த துருவனும் அதே பக்தி மார்க்கத்தில் பகவான் கிட்ட ஈடுபாடோடு வளர்றான். எல்லா குழந்தைகளும் ஓடி ஆடி விளையாடும். நல்லவேளை அந்த காலத்தில் ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது, அதனால் ஓடி ஆடி விளையாண்டு தான் குழந்தைகள் பெருசானான். துருவன் கிருஷ்ண கிரீட்டம்னு விளையாடானான். கிருஷ்ண கிரீட்டம்னா என்ன அப்படின்னா, ஒரு கிருஷ்ணன் விக்கிரகம் எடுத்து வச்சுட்டு குஞ்சு கையால் அந்த கிருஷ்ணனுக்கு சந்தனம் குங்குமம் தடவி அதுக்கு புஷ்பம் சாத்தி அவன் அம்மாவை பார்க்குறான் இல்லையா பூஜை பண்ணுறத, அதே மாதிரி அந்த கிருஷ்ண விக்கிரகத்துக்கு பூஜை பண்ணி அவனோட ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் சேர்த்துட்டு அந்த கிருஷ்ண விக்கிரகத்தை எடுத்து தோளில் வச்சுட்டு புறப்பாடு பண்ணிட்டு இப்படியே விளையாடிட்டு வளர்ந்து வரான். ஒரு சமயம் துருவனுக்கு 5 வயசு இருக்கும்போது அப்பாவை போய் பார்த்துட்டு வரணும்னு ஒரு ஆசை வருது. அவர் தான் இங்கே அடிக்கடி வருது இல்லையே, நம்ம போய் பார்ப்போம் அப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான். அந்த குழந்தை நடந்து வரத எல்லாரும் பார்க்குறச்சே அவனை பார்த்தா அத்தனை ஆசையாக எல்லாரும் அவனையே கண் கொட்டாமல் பார்த்துட்டு இருக்காளாம். 5 வயசு குழந்தை அழகு, துருவன் ராஜகுமாரன் பேரழகு, எல்லாத்துக்கும் மேலே கிருஷ்ண பக்தியோடு இருக்கானா. அதனால அவன் முகத்துலேயும் உடம்புலையும் அப்படி ஒரு தேஜஸ், அதனால ஆக்கர்ஷிக்கப்பட்டு எல்லாரும் அவனை பார்த்துட்டு இருக்காளாம். எப்படின்னா நம்ம நிஜ வாழ்க்கையில் கூட திடீர்னு சில பேரை நம்ம புதுசாக பார்க்குறச்சே அவளை பார்த்த உடனே நமக்கு ரொம்ப பிடிக்கும், அவகிட்ட பேசணும் பழகணும்னு ஒரு ஆசை வரும். அதுக்கு என்ன காரணம்னா, அவள் பக்தி பண்ண அவளுக்குள்ள மனசுக்குள்ள பகவான் மேலே இருக்கிற அந்த அதீத அன்பு இல்லையா, அந்த அன்பு அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியில் கொட்டுறதுனால அந்த பக்தி தான் நம்ம எல்லாரையும் ஆக்கர்ஷிக்கிறதாம். அதனால தான் நமக்கு அவளை பார்த்த உடனே அவளோட பேசணும் பழகணும்னு ஆசையாக இருக்குது. அப்படிப்பட்ட அந்த துருவனை பார்த்துட்டு எல்லாரும் நினச்சிக்கிறா, இத்தனை அழகான ஒரு குழந்தையாச்சேன்னு. சுருச்சியும் பார்த்துட்டு நினச்சிக்கிறாளாம், இந்த மாதிரி ஒரு குழந்தை என் வயிற்றில் வந்து பிறக்கலையேன்னு அவனுக்கு தோணுது. துருவன் காலில் நூப்புறம் கொஞ்சம் ஜல் ஜல் ஜல்னு நடந்து வரான். அவள் அப்பாவோட மடியில் தம்பி உத்தமன் உட்கார்ந்து இருக்கிறத பார்க்குறான். 5 வயசு குழந்தை, இன்னொரு மடியில் நம்ம ஏறி உட்காந்துக்கலாமே அப்படின்னு நினச்சிக்கான். சரின்னு அவள் அப்பா மடியில் கையை இப்படி ஊனி ஜம்ப் பண்ணி ஏறி உட்கார போகிறான். ராஜா பக்கத்தில் இருக்கிற சுருச்சி டக்குன்னு அவனை பிடிச்சி நிறுத்திடுறான். நிறுத்திட்டு சொல்கிறா, ராஜா மடியில் உட்காரணும்னா அதுக்கு நீ என் வயத்தில் வந்து பிறந்திருக்கணும், இந்த சிம்மாசனத்தில் உட்காரணும்னா நீ என் வயத்தில் வந்து பிறந்திருக்கணும். ஏன்னா அந்த பொறாம ஃபீலிங் இருக்கே, இந்த குழந்தை நம்ம வயத்தில் வந்து பிறக்கலையேன்னு அது வார்த்தையில் வந்து கொடுத்தோம். அடுத்தது சொல்கிறா, நீ ஒன்று பண்ணு, காட்டுக்கு போய் நாராயணன் மேலே தவம் பண்ணி அடுத்த ஜென்மால என் வயத்தில் வந்து பிறந்து உங்கள் அப்பா மடியில் ஏறி உட்காந்துக்கோ அப்படின்னு. எத்தனை கடுமையான சொல். அடுத்த ஜென்மால அந்த குழந்தை திருப்பி பிறக்கணும்னா இந்த ஜென்மால பிராணனை விடுன்னு அர்த்தம். 5 வயசு குழந்தைகிட்ட சொல்கிற சொல்லாது. அவ்வளவு கடுமையாக அத்தனை அகங்காரம் அத்தனை பொறாமையோட அந்த வார்த்தைகள் வந்து விழருது. 5 வயசு குழந்தை துருவனுக்கு இதெல்லாம் புரியல. ஆனால் அப்பா மடியில் உட்காரக்கூடாதுன்னு அவன் சொன்னா இல்லையா, அது புரியுறது. தன்னோட அப்பா மடியில் உட்காரக்கூடாதுன்னு இவன் சொல்லியிருக்காளேன்னு அந்த துக்கத்தில் அவன் அப்பாவை திரும்பி பார்க்குறான். அப்பா நம்மளை சப்போர்ட் பண்ணி நம்மளை தூக்கி மடியில் வச்சுப்பா அப்படிங்கிற ஆசையோடு திரும்பி பார்க்குறான். உத்தானபாதன் சுருச்சிக்கிட்ட வசப்பட்டிருக்காரே, நமக்கே வம்புன்னு வாயே திறக்கலை, மௌனமாக இருக்கார். துருவனுக்கு அப்படியே துக்கம். இது என்னன்னா, நம்ம நிஜ வாழ்க்கையிலையும் நம்ம இதை பொருத்தி பார்க்கும்போது என்ன தோணும்னா, நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஒரு காலகட்டத்தில் நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் ஒரு மனுஷா மேலே நம்ம ஒரு நம்பிக்கை வச்சுருப்போம். அது நம்ம கூட பிறந்தவாளாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஃபேமிலியில் இருக்கிறவாளாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்டாக இருக்கலாம். எந்த காலகட்டத்திலையும் இவா நம்ம கூட துணை இருப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம மனசில் வளர்த்து வச்சுருப்போம். அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் இருக்கும்போது அவள் நமக்கு சப்போர்ட்டும் பண்ண மாட்டா, நம்மளை விலக்கியும் வச்சுருவோம்.
அப்போ அந்த சந்தர்ப்பத்துல அந்த கஷ்டம் கொடுக்குற துக்கத்தை விட நம்மளை ஒதுக்கி வச்சிருக்கா இல்லையா, அந்த துக்கம் இன்னும் ஜாஸ்தியாயிடும். அது மாதிரி துருவனுக்கு அப்பா கூட நம்மளை சப்போர்ட் பண்ணலையேன்னு தோணுது. கண்ணுல முட்டிண்டு வருது, சத்திரியன் இல்லையா, அழலை, எல்லாரும் வேற பார்த்துன்னு இருக்கா. ஓடி அம்மா கிட்ட வரான். அம்மாவை பார்த்தோன்னே துக்கம் அப்படியே அழுகியா மாறிடுறது. அம்மாவை கட்டிட்டு ஓன்னு அழறான். சுனிதிக்கு ஒண்ணுமே புரியல. அப்பாவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போன குழந்தை திடீர்னு இப்படி வந்து அழுது நிற்கிறானே, என்னப்பான்னு கேட்குறா. துருவனால பேசக்கூட முடியல, அத்தனை அழுகியா கொட்டின்னு இருக்கு அவன் கண்ணுலேருந்து. நிறுத்தல அவன் அழுகிய. பக்கத்துல இருக்கிறவாள் என்ன நடந்ததுன்னு சொல்றான். சுனிதிக்கு அந்த குழந்தை அடுத்த ஜென்மால என் வயசுல வந்து பிறக்கணும்னு சுருச்சி சொன்னால் அந்த சொல் கேட்டு அவ துடிச்சு போறாளாம். ஏன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு அவளுக்கு தெரியும். மனசுக்குள்ள உடைஞ்சு போறா. இன்னொரு அம்மாவா இருந்தா என்ன பண்ணுவா, அந்த குழந்தைய அழிச்சுட்டு வந்து ராஜா கிட்ட கேட்பா. இந்த குழந்தைய பார்த்து இப்படி அந்த சொல் அவ சொல்லியிருக்கா, நீங்க பேசாம இருந்தேலான்னு அவளையும் அதட்டி கேட்பா இல்லையா. சுனிதி பண்ணல. உத்தமமான குணம் கொண்ட அந்த பொறுமைசாலி அவ நினைச்சுக்கிறா, நம்மள மனசு கடுமையா நம்மள பேசினவா கிட்டக்க நம்ம திரும்ப பேசினோம்னா நம்ம தரம் தாழ்ந்து போயிடும். அந்த அளவுக்கு உயர்ந்த குணம் அவளுக்கு இருக்கு. அதனால அவ துருவனை சமாதானப்படுத்துறா, ஆசுவாசப்படுத்திட்டு அவனுக்கு அழகா 3 விஷயங்கள் சொல்றா. இந்த துருவனுக்காக மட்டும் சொல்லப்பட்டதில்லை, நம்ம எல்லாருக்காகவும் சொல்லப்பட்டதுதான். அவ சொல்றா, நம்ம என்ன கஷ்டம் அனுபவிக்கிறோமோ அதுக்கு காரணம் நம்ம விதிதான்ப்பா. அதனால நீ வந்து உங்க சித்தி மேல கோபமோ காழ்ப்புணர்ச்சியோ பட்டுடாத. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு திரும்பி வந்துடும். அதனால அவளை நீ தப்பா நினைக்காத. இதுதான் முதல் விஷயம். மேலும் உங்க சித்தி உனக்கு ஒரு விதத்துல நல்லதுதான் பண்ணியிருக்கா. ஏன்னா நாராயணனை போய் பிடிச்சிக்கோங்கிற அந்த பெரிய விஷயத்த சொன்னா இல்லையா, உனக்கு ஒரு விதத்துல நல்லதுதான் பண்ணியிருக்கா. உங்க தாத்தா ஸ்வயம்புவா மனு அந்த விஷ்ணு மேல பக்தி பண்ணிதான் சகல சௌக்கியங்களையும் அடைஞ்சு முக்திங்கிற ஸ்திதியை அடைஞ்சார். உன்னோட கொள்ளு தாத்தா பிரம்மா விஷ்ணுவை தவம் பண்ணி அவரும் பக்தி பண்ணினதுனால்தான் படைப்புங்கிற தொழிலையே அவருக்கு விஷ்ணு கொடுத்து சகல ஜீவராசிகளும் படைக்கிற சக்தி அவருக்கு ஏற்பட்டது. அந்த வம்சத்துல வந்த நீ பகவான் மேல பக்தி பண்ணு அப்படின்னு சொல்றான். 3வதா சொல்றா, யாருமே இல்லை, நமக்கு மனுஷா யாருமே இல்லைன்னு நினைச்சுட்டு இருக்கிறவா அத்தனை பேருக்கும் அந்த நாராயணன் எப்பவும் துணையா இருப்பான். இதை நீ என்னைக்கும் அசைக்க முடியாம நம்பு அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு துருவன் மனசுல வைராகியம் பிறந்துடுறது. 5 வயசு குழந்தை அரண்மனையை விட்டு வெளியேறி நடக்கிறான். பகவானை அடையணுங்கிற உயர்ந்த லட்சியத்துல நடந்து போயிட்டு இருக்கான். பகவானுக்கு எப்பவுமே தன்னை அடையணும்னு ஒரு பக்தன் ஆசைப்பட்டா போதும், அதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் அவர் பண்ணிடுவார். ஆசை மட்டும் தான் நம்ம படணும். ஒரு குருவை அனுப்புவார் நமக்கு. அது மாதிரி நாரதரை அனுப்புறார். நாரதர் வந்து துருவன் கிட்டக்க முதல்ல அவனை அசைச்சு பார்க்கணும். 5 வயசு குழந்தை தானே சொல்றார், ஓடி ஆடி விளையாட வேண்டிய வயசு, உனக்கு எதுக்கு இந்த தவம் இந்த பக்திங்கிறதெல்லாம்? நீ திரும்ப அரண்மனைக்கு போ. உனக்கு என்ன, அப்பா மடியில் உட்காரணும், அவ்வளோதானே. நான் வந்து உட்காத்தி வைக்கிறேன், உங்கள் அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டான், அதனால நீ திரும்பி போ அப்படின்னு அவர் சொல்லி பார்க்குறார். துருவன் சொல்கிறான், என் மனசில் எங்கள் அப்பா பாராமுகமாக இருந்த அந்த காட்சி, என் சித்தி சொன்ன சொல் என் காதில் ஒலிச்சுட்டே இருக்கு. அதனால பகவானை அடைஞ்சு எனக்கு என்ன வரம் கேட்க போறேன்னா, எங்கள் அப்பா எங்கள் தாத்தா இவாள்லாம் அடைய முடியாத உயர்ந்த பதவியை அடையணுங்கிற பெரிய வரத்தை கேட்டு அதை வாங்கிட்டு தான் நான் திரும்ப போவேன் அப்படின்னு. நாரதர் அந்த குழந்தையோட வைராகியத்தையும் இந்த நம்பிக்கையும் பார்த்துட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பகவானோட திவ்ய ஸ்வரூபத்தை வர்ணனையாக சொல்கிறார்.
பாகவதத்தில் 4வது ஸ்கந்தத்தில் 8வது அத்தியாயத்தில் நாரதர் பகவானோட ஸ்வரூபத்தை விவரிக்கிறதுக்கு பிரசாதாபிமுகம் சாஸ்வத் பிரசன்ன வதனே க்ஷணம் சுநாசம் சுப்ருவம் சாருகபோலம் சுரசுந்தரம் பிரசாதாபிமுகம் அப்படிங்கிறானா. பிரசாதாபிமுகம்னா பகவானோட முகம் எப்படி இருக்குன்னா எப்பவும் பக்தனுக்கு அருள் செய்யறதுக்கு தயாரா இருக்கிற சாந்தமான அமைதியான முகம். சாஸ்வத் பிரசன்னம் எப்பவும் சிரிச்சுட்டே இருக்கிற முகம், கண்கள். சுனாசம் அழகான மூக்கு, சுப்ருவம் அழகான புருவங்கள், சாரு கப்போல சைடுலேருந்து அந்த சீக்ஸை பார்த்தா கூட அத்தனை அழகாம் சுவாமிக்கு. எல்லா தேவர்களையும் அதி சுந்தரமான திவ்ய ரூபம் அப்படின்னு நாரதர் பகவானோட திவ்ய ஸ்வரூபத்தை துருவன் தியானம் பண்ணணுங்கிறதுக்காக கேசாதிபாதமா வர்ணிக்கிறார். முகத்தை வர்ணிக்கிறார், அவரோட சதுர்புஜங்களை வர்ணிக்கிறார், அவரோட திருமேனி ஸ்ரீவத்சம், இடுப்பில் தொங்குற பொன் மணிகள், காலில் கொஞ்சம் நூப்புறம்னு இதை மொத்தமாக வர்ணித்து துருவன்ட்ட சொல்கிறார். இந்த மாதிரி இருக்கிற பகவானை எப்பவும் சிரிச்சுண்டு இருக்கிற மாதிரி உன் மனசில் பதிய வச்சு தியானம் பண்ணு, எப்பவும் இந்த ஸ்வரூபத்தையே நினச்சிண்டு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அடுத்தது அவருக்கு மந்திரோபதேசமாக துவாதசாட்சரி மந்திரம் 12 அக்ஷரங்கள் கொண்ட ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படிங்கிற மந்திரத்தை உபதேசம் பண்ணுறார். இந்த துவாதசாட்சரி மந்திரத்துக்கு என்ன பெருமைனா, நம்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, யார் ஒருவன் துவாதசாட்சரி மந்திரத்தை ஒரு வாரம் 7 நாட்கள் சாப்பாடு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் சதா சர்வ காலமும் இந்த மந்திரத்தை ஜெபிச்சுன்னு இருக்காரோ அவளுக்கு பகவான் பிரத்யக்ஷணமாக காட்சி தருவார். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மந்திரம் இது. அந்த மந்திரத்தை அவருக்கு உபதேசம் பண்றார். இதையெல்லாம் கேட்ட துருவன் அது நேரம் வரைக்கும் அவனுக்கு காதில் அவன் சித்தி சொன்னதும் அவன் மனசுல அவ அப்பா பாராமுகமா இருந்தது மட்டுமே ஓடிண்டே இருந்தது இல்லையா, அதுல அவன் மனசுல அந்த பகவானோட திவ்ய ஸ்வரூபத்தை ஏத்திக்கிறான். காதுல அந்த துவாதசாட்சரி மந்திரத்தை அப்படியே ஒலிக்க 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 கேட்டுட்டு இருக்கான். அதோட சேர்ந்து யமுனை நதிக்கரைக்கு மதுவனம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறான். அங்கே தவம் பண்ண ஆரம்பிக்கிறான். முதல் மாதம் 3 நாளைக்கு ஒரு தடவை பழங்கள் கனிகள் இதை மட்டுமே சாப்பிட்டு தவம் பண்ணுறான். 2வது மாதம் 6 நாளைக்கு ஒரு தடவை காஞ்சி போன இலைகள் புல் இதை சாப்பிட்றானா. இதுக்கு என்ன அர்த்தம்னா புலன்களை ஒவ்வொன்றா அடக்கிறான்னு அர்த்தம். மனசில் சுவாமியோட திவ்ய ஸ்வரூபத்தை ஏற்றின்னுட்டான். கண்ணை மூடி அந்த திவ்ய ஸ்வரூபத்தை தான் பார்த்துட்டே இருக்கான். காதால துவாதசாட்சரி மந்திரத்தை எப்பவும் ஜபிச்சுட்டு இருக்கிறதே கேட்குறான். இப்போ அடுத்தது நாக்கு ருசியை கட்டுப்படுத்துறான்னு அர்த்தம். 3வது மாதம் 9 நாளைக்கு ஒரு தடவை யமுனையிலேருந்து ஜலத்தை குடிச்சுண்டு அப்படியே அந்த தவத்தை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கான். அடுத்தது சுவாசம், அதை கட்டுப்படுத்தணும் இல்லையா. 4வது மாதம் 12 நாளைக்கு ஒரு தடவை தான் சுவாசமே எடுக்கிறாங்க. பிராணாயாமம் மூலமாக அத்தனை 5 புலங்களையும் கட்டுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தி அந்த 5 வயசு குழந்தைக்குள்ள அப்படி ஒரு பக்தியோட தீவிரம், தவத்தோட வலிமை அவனை அந்த பாதையில் கொண்டு செல்றது. 5வது மாதம் மூச்சையும் நிறுத்திடுறான். ஒத்த காலில் நின்று அந்த பகவானை அடையணுங்கிற அந்த உயர்ந்த குறிக்கோளோடு நின்று அப்படியே தவம் பண்ணுறான். துருவன் மூச்சை நிறுத்தின உடனே அண்ட சராச்சரத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் அவனோட தவ வலிமையினால மூச்சு திணறல் ஏற்படுறது. தேவர்கள் எல்லாம் போய் பகவான்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறா. பகவான் சொல்கிறார், எனக்கே இந்த குழந்தைய பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. இந்த சின்ன வயசில் இத்தனை பக்தி, இத்தனை வைராக்கியம், இத்தனை நம்பிக்கை அப்படின்னு சொல்லி கருடன் மேலே ஏறி வர துருவனுக்கு முன்னாடி பிரத்யக்ஷமாகிறார். துருவன் கண்ணை மூடி
பகவானோட ஸ்வரூபத்தை மனசுலையே நினச்சிண்டு அந்த தவத்தில் இருக்கிறதுனால பகவான் முன்னாடி வந்து நிற்கிற அந்த பிரக்ஞை கூட அந்த குழந்தைக்கு இல்லை. பகவான் என்ன பண்ணுறார், அவன் மனசுக்குள்ள அவன் பார்த்துன்னு இருக்கா இல்லையா அந்த திவ்ய ஸ்வரூபமான பகவானோட ரூபத்தை மறைச்சுடுறார். டக்குன்னு துருவன் கண்ணை திறந்து பார்க்குறான். மனசுக்குள்ள இத்தனை நாள் அவன் தவம் பண்ணின அதே திவ்ய ஸ்வரூபம் நேரில் அவன் கண் முன்னாடி பிரத்யக்ஷமாக இருக்கான். அதை பார்த்துட்டு அவனுக்கு பேரானந்தம் பேரானந்தம் பேரானந்தம். அதை நாராயண பட்டத்திரி நாராயணத்தில் ரொம்ப அழகாக ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார். त्वदर्शन प्रमदभार तरङ्गितं तं दृग्भ्यां निमग्नमिव ரூபரசாயனேதே. அந்த ரூபத்தில் சொற்ற ரசம் ரஸ் அப்படின்னு சொல்கிறார். இன்னும் ஒரு பொயட்டிக் எக்ஸ்பிரஷன். அந்த சொரூபத்திலேருந்து அப்படியே அமிர்தமாக கொட்டுறதான். அது அவனோட கண்ணால் பருகிறானா துருவன். அப்படி சொல்லி கொடுக்குறாரு நாராயண பட்டத்திரி நாராயணத்தில். அவன் ஆனந்தப்படுறதை பார்த்து பகவானுக்கு இன்னும் பேரானந்தம். பகவானை பார்த்துட்டு துருவன் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணலையா, கை கூப்பி இப்படி சொல்லலையா, இப்படிங்கிறான் நான் குழந்தை. அத்தனை அன்பு. ஏன்னா இந்த பக்தி பண்ணி பண்ணி பகவான் மேலே அதீத அன்பு உண்டாயிடுறது. 5 வயசு குழந்தை இப்படி நம்ம பண்ணினா நம்ம என்ன பண்ணுவோம், அது கண்ணத்தை தடவி கொடுக்கணும்னு ஆசை வரும் இல்லையா நமக்கு. பகவானை தான் பண்ணுறார். துஷ்டுஷ்டமானம் அவகம்ய கபோல தேசே சம்ஸ்பிருஷ்டவான சிதரேன ததாதரேண. தன்னோட பாஞ்சசன்யத்தினால அவனோட கண்ணத்தை வருடுறாராம். அப்படி பகவானோட கை பட்ட அந்த ஸ்பரிசம் அந்த க்ஷணத்தில் துருவனுக்கு அத்தனை வேத சாஸ்திரம் மந்திர சாஸ்திரம் அத்தனையும் ஞானோதயம் ஆயிடுறது அவனுக்கு. பகவானை பார்த்து அவன் துருவஸ்துதி பண்ணுறான். 12 ஸ்லோகங்கள் பாகவதத்தில் 9வது அத்தியாயத்தில் ஆரம்பித்து யோந்த பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யாகில சக்திதரஸ்வதாம்னா அன்யாம்ஷ ஹஸ்தசரண ஸ்ரவணத்வகாதி பிராணா நமோ பகவதே புருஷாய துப்யம். சொல்கிறான், எனக்குள்ள அந்தர்யாமியாக இருந்துட்டு என் கை கால் என் ஒவ்வொரு அவயங்களும் அசைக்கக்கூடியதுக்கு பிராண சக்தியே நீதான். எல்லாத்துக்கும் மேலே எனக்கு உயிர் கொடுத்த சக்தியும் நீதான். அப்படிப்பட்ட பகவான் உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு ஆரம்பித்து 12 ஸ்லோகங்களும் அப்படியே பிரவாகமாக வருது துருவன் கிட்டேருந்து. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு ஸ்லோகம் பக்தியை பற்றி உள்ளது. பக்தி முஹு பிரவகதாம் த்வயி மே பிரசங்கஹ பூயாதனந்த மஹதாம் அமலாஷயானாம் ஏனாஞ்ச சொல்வன முருவ்யசனம் பவாப்தீம் நேஷே பவத்குண கதாமிருத பானமத்தஹ. துருவன் நிஷ்காம பக்தன் அல்ல. பகவானை அடையணும்னு அவன் என்னத்துக்கு ஆரம்பித்தான்? அவன் நாரதர்கிட்ட என்ன சொல்கிறான், எங்கள் அப்பா தாத்தா இவாளோட உயர்ந்த ஸ்திதி நான் அடையறதுக்காக பகவான் மேலே தவம் பண்ணுறேன். அப்போ அவனுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு ஆசை இருக்குது. நம்மளை மாதிரி தானே நமக்கும் எத்தனை ஆசைகள் இருக்குது. அதுக்காக தானே நம்மளும் போய் வேண்டிக்கிறோம். நம்மளை மாதிரி தான் அவனும் பக்தி பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த பக்தி வளர வளர இப்போ அவன் என்ன சொல்கிறான், அதெல்லாம் கேட்கல. பகவான் தனக்கு முன்னாடி பிரத்யக்ஷமானதுக்கப்புறம் எனக்கு உயர்ந்த பதவியை கொடுன்னு கேட்கலையாம். என்ன கேட்குறான்னா, உன் மேலே பக்தி எனக்கு தினம் தினம் நிறையா வளரணும். உன்கிட்ட பக்தி பண்ணுறவாளோட சத்சங்கம் வேணும். உன்னோட கதைகளை நான் அதிகமாக கேட்டு கேட்டு என் பக்தி இன்னும் வளரணும். அதனால தானே நம்ம உட்காந்து பகவத் கதைகளை ஸ்ரவணம் பண்ணுறோம். இப்படி வேண்டிக்கிறான். பகவான் கிட்ட அவன் சொல்கிறான், எனக்கு இந்த பக்தி வளர வளர உங்ககிட்ட சரணாகதி தான் பண்ணணும். எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். நான் என்னோட பக்தியை எப்பவும் வளர்ந்து உன் பக்கத்திலேயே என்னை வச்சுக்கிற மாதிரி இருக்கிற எனக்கு வரம் கொடு அப்படின்னு சொல்றான். அவனோட வேண்டுதல், அவனோட ஸ்துதி, இதில் எல்லாம் ரொம்ப ஆனந்தப்பட்ட பகவான்
அவனுக்கு வரங்கள் கொடுக்குறார். அவர் சொல்கிறார், நீ சின்ன குழந்தை, இப்போவே நீ என்னோட வைகுண்டத்துக்கு வர முடியாது, உனக்கு இன்னும் நிறைய இருக்குது, ராஜ்ய பரிபாலனை பண்ணணும், அதனால் அதுக்கு நான் உனக்கு அனுகிரகம் பண்ணுறேன். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கு துருவ பதவி, அதில் உனக்கு சாஸ்வதமாக ஆக்கிற பெரிய வரம் தரேன் அப்படி. பகவானை நமஸ்காரம் பண்ணிட்டு துருவன் திரும்ப நாட்டுக்கு வரான். 5 வயசு குழந்தை, தனியாக யாருமே இல்லாமல் அந்த நாட்டை விட்டு வெளியேறின அந்த குழந்தைய வரவேற்கிறதுக்கு அத்தனை பேரும் காத்துருக்கா. துருவன் வந்து அப்பா அம்மா சுனிதிக்கு நமஸ்காரம் பண்ணுறான். சுருச்சிக்கு ஒரே கில்ட்டு, ஓரமாக நின்றுட்டுருக்கா. நம்ம எத்தனைலாம் பேசி இந்த கடுமையாக இந்த குழந்தைய பேசிட்டோமே அப்படின்னு. துருவனுக்கு பக்தி மேலோங்கினதுனால சுருச்சி முதல்ல சொன்னதை எதுவும் அவனுக்கு இப்போ ஞாபகத்தில் இல்லை. அப்பா பாராமுகமாக இருக்கிறதும் ஞாபகத்தில் இல்லை. ஏன்னா அவன் மனசு பூரா பகவான் கிட்ட பக்தி பண்ணி பண்ணி பகவான் மேலே அத்தனை அதீத அன்பு இருக்கிறதுனால அதே அன்பு சகல ஜீவராசிகள் கிட்டையும் அப்படியே பொழிஞ்சுட்டு வருதான். சுருச்சிக்கு நமஸ்காரம் பண்ணுறான். சுருச்சி சொல்கிறா, நான் உன்னை ரொம்ப தப்பாக பேசிட்டேன், நீ உன்னை காட்டுக்கெல்லாம் போன்னு சொன்னேனேப்பா அப்படின்னு. துருவன் சொல்கிறான், நீ சொன்னதுனால தான் நான் பகவானை அடைய முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறான். இன்னார் செய்தாரை ஒருத்தர் அவர்னால நன்மையும் செய்துவிட. பக்தி பெருக பெருக நம்ம மனசில் அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த பக்தி கொண்டு வருமா. இந்த மாதிரி உயர்ந்த குணங்கள்லாம் நமக்குள்ள தானே அதுவாக வளர்ந்து பகவான் கிட்ட போகிற அந்த பாதையை நமக்கு கிளியர் பண்ணிகிட்டே நம்ம கர்மாவை விளக்கிண்டே வருமா. அதுதான் துருவச்சரித்திரத்தோட பெரிய பிரசித்தமான ஒரு மிகப்பெரிய விஷயம். துருவச்சரித்திரத்தை நம்ம பக்திக்கு ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்து சொல்கிறோம். 36,000 வருடங்கள் துருவன் ராஜ்யபாலனை பண்ணுறான். அது முடிஞ்சதுக்கப்புறம் விஷ்ணு தூதர்கள் துருவனையும் அவ அம்மா சுனிதியையும் அழகாக அந்த துருவப்பதத்துக்கு அழிச்சுட்டு போகிறா. துருவன் நிஷ்காம பக்தன் இல்லைன்னு நான் சொன்னேன் இல்லையா. ஒரு ஆசையை வேண்டி ஒரு மடியை வேண்டி ஆரம்பித்த துருவனுக்கு பகவானோட திருவடியே கிடைச்சிதான் பக்தி மூலமாக. அதுதான் துருவச்சரித்திரத்தோட பெரிய மகாத்மியம். இன்றைக்கும் துருவன் அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்துட்டு நமக்கெல்லாம் வழிகாட்டியா எப்படி பக்தி நிலையான பக்தி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்காகவே பகவான் அவனை நம்ம எல்லாரும் நிமிர்ந்து பார்க்கக்கூடிய அந்த ஸ்திதியில் அவனை வச்சு நம்ம அந்த துருவம் நட்சத்திரங்கிறது என்றைக்குமே அசையாமல் ஒரே நிலையில் இருக்கு இல்லையா. இப்போவும் நீங்கள் சாயங்காலம் போனெல்லாம் அதை பார்க்கலாம். அந்த துருவ நட்சத்திரத்தை ஒரே இடத்துல தான் இருக்கும். 365 நாள் ஒரே இடத்துல தான் இருக்கும். அந்த நட்சத்திரத்தை பார்க்கும் போதெல்லாம் நமக்கும் துருவன் மாதிரி பக்தி நமக்கு வரணும் அப்படிங்கிற பிரார்த்தனை தான் நமக்கு மேலோங்குமா. அதுக்காக தான் பகவான் அந்த மாதிரி ஒரு உயர்ந்த ஸ்திதியில் அவனை வச்சிருக்க. அந்த மாதிரி பக்தி நம்ம எல்லாருக்கும் எப்பவுமே சித்திக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல பிரார்த்தனையை வச்சுட்டு நம்ம இந்த ஹரிகதையை நிறைவு பண்ணுவோம். நாராயணாவின் நாமத்தை நிறைய சொல்லுவோம். நாராயண 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 பகவானை பற்றின இந்த பக்தி மார்க்கத்தில் இந்த உயர்வாக இருக்கிற இந்த துருவச்சரித்திரத்தை பகவானோட சந்நிதியில் உட்கார்ந்துட்டு சொல்லக்கூடிய இந்த பெரும் பாக்கியத்தை எனக்கும் கொடுத்து
இந்த துருவச்சரித்திரத்தை ஸ்ரவணம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை உங்களையும் கொடுத்துருக்கு. பகவானுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்களை சொல்லி சாக்ரமெண்டோ சித்தி விநாயகா கல்ச்சரல் சென்டரோட நிர்வாகிகள் இவாளுக்கு எல்லாருக்கும் என் நமஸ்காரம். முக்கியமாக தட்சிணாமூர்த்தி மாமாவுக்கு என்னோட நமஸ்காரத்தை சொல்லி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இந்த கதையை நீங்கள் எல்லாரும் ஸ்ரத்தையாக பக்தியாக உட்கார்ந்து கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். சர்வத்த கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. சொன்னாங்க பக்தி வந்து அந்த குழந்தைக்கு இயற்கையாகவே இருக்குங்கிறதையும் நம்ம அதை எப்படி வெளியில் கொண்டு வர்றாங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டோம். அதனால் அதுவும் வித்யாமா இதெல்லாம் இப்போ தெரிஞ்சுட்டு அதை பஜனையெல்லாம் பண்ணிட்டு தான் பாட்டெலாம் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த மாதிரி சொல்கிறதுங்கிறது பெரிய, அதாவது பகவான் வந்து யாரையாவது ஒவ்வொரு நேரத்தில் திருவண்ணா அனுப்புனது எதுக்குன்னா நமக்கு பக்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஒவ்வொருத்தரையும் அனுப்புறது எல்லாமே பகவான் வந்து நம்ம அந்த வழியை காட்டுறதுக்கு, அந்த வழி போகிறதுக்காகத்தான். அவன் அருளாலே அவன்தால் வணங்கி அப்படின்னு சுவாமியினுடைய அருள் இருந்தால் தான் அதெல்லாம் கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நமக்கு. அதை கேட்டால் தன்னுடைய அந்த 1 மணி நேரத்தில் அந்த சுவாமியினுடைய பக்தியை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு அந்த வழிகாட்டுறதுக்காக ஒருத்தர் வர்றான்னு சொன்னால் அது நமக்கு ஒரு பாக்கியமாக நினச்சிக்கணும். இப்போ அந்த மாதிரி வித்யாமா வந்து இதில் இந்த பக்தி மார்க்கத்தில் எல்லாரையும் கொண்டு போகணுங்கிறதுல ஒரு இதாக இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது எல்லாம் கேட்குறதுக்கு. ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் நீங்கள்லாம் வந்து இருந்து கேட்டது ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் எல்லா நலனும் பெறட்டும். ரொம்ப சந்தோஷமா எல்லாருக்கும் சித்தி விநாயகர் சார்பில் வித்யாவாமிக்கு ஒரு சால்வை.